ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் முதல் பருவம் முதல் இருந்து 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 வினாக்களும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்க போது, அதனால தேர்வுக்கு எந்த மாதிரி வினாக்கள் வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த இதை நீங்கள் ஒரு லைட் டெஸ்ட்டாகவே அட்டன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நான் 25 கொஸ்டின் கொடுக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 25 கொஸ்டினுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு கொஸ்டின் காட்டுறேன் அப்படின்னா 1 நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆன்சர் வருமோ அதை நீங்கள் 1 நம்பர் போட்டுட்டு இப்போ பி அப்படின்னா பின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் ஆன்சர் சொல்லுவேன். இது ரைட் அப்படின்னா டிக் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா இன்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி 25 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கையில் ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு நோட் பண்ணுங்க. அண்ட் வீடியோவோட முடிவில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற அந்த மார்க்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க, சரியா? ஸோ இது உங்களுக்கு படித்த விஷயங்கள் எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தேர்வுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும், ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். 25க்கு 25 எடுக்க வாழ்த்துக்கள், ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு இயலையும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மார்னிங் டீச்சிங் வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சரியா? இயல் 1க்கான லெசனுக்கான டீச்சிங் வீடியோவும், அதே மாதிரி இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் பயிற்சி, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு வீடியோ. அதே மாதிரி மார்னிங் லெசனுக்கு ஒரு வீடியோ. ஸோ மார்னிங் 11 o'clock லெசன் வீடியோ, 3 o'clock இலக்கணம் மொழித்திறன் பயிற்சிக்கான வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு ஸோ அந்த போர்ஷனை தரவாக நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டு கூட நீங்கள் இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ் உள்ளவற்றுள் பொருந்தாதது எது? ஸோ சிலபஸில் நமக்கு பொருந்தாத சொல் இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். பொருந்தாதது எதுன்னு சொல்லுங்கள். அப்போ பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பாஞ்சாலி சபதம், பகுத்தறிவு. ஸோ இதுல பொருந்தாதது எது? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது பாரதியாருடைய நூல். மீதி இருக்கக்கூடியதெல்லாம் பாரதிதாசன் தொடர்புடையது. அதனால பொருந்தாதது எது? ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்ப தமிழ் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ், பாவேந்தர் பாடல்கள், பாவேந்தர் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள். இதுல இன்பத்தமிழ் அப்படிங்கிற அந்த பாட்டு தமிழ் அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றிருக்கும், சரியா? நீங்க அந்த வரியை நல்லா கவனிச்சு படிக்கணும். தலைப்பு நம்ம, ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நூல் தான் கேட்டிருக்காங்க, சரியா? அப்ப எந்த நூல் அப்படிங்கிறத சொல்லணும். பாரதிதாசன் கவிதைகள், ஓகேவா? பாவேந்தர் பாடலோ பாவேந்தர் கவிதைகளோ கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் சார்ந்த அந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையுமே நான் சொல்லிட்டு வரேன். ஸோ நீங்க அதையுமே நோட் பண்ணிக்கோங்க, ஓகே? கோடிட்ட இடத்தை நிரப்புக. தமிழே உன்னை டேஷ், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும், போற்றும் தூற்றும் நினைக்கும் வெறுக்கும். ஸோ இந்த பாடலோட ஆசிரியர் பெயர் தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம், ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நினைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், செம்பயிர் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர், செம் பிளஸ் பயிர், செம்மை பிளஸ் பயிர், செம்பு பிளஸ் பயிர். பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ரொம்பவே முக்கியம். ஏன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதவும் படிச்சிருங்க, ஓகேவா? ஆப்ஷன் ஏ, செம்மை பிளஸ் பயிர் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத சொல் கனிச்சாறு, கொய்யாக்கனி, தமிழ்ச்சிட்டு, பாவிய கொத்து. ஸோ இது எல்லாமே யார் தொடர்புடையது அப்படின்னா பாவலரேறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் தொடர்புடையது.
ஸோ இதுல பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் சிட்டு அப்படிங்கிறது என்னது, அவருடைய இதழ். மீதி இருக்கக்கூடியதெல்லாம் அவருடைய நூல்கள். ஸோ இதுல பொருந்தாது எது, ஆப்ஷன் சி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஞாபகம் வருதா? ஓகே. பொருந்தாத சொல் வேளாண்மை, மீன், மருந்து, அன்பு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை, மருந்து, அன்பு அப்படிங்கிற இந்த 3 சொற்களும் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கும். சரியா? மீன் அப்படிங்கிறது வந்து குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கும். ஸோ இதுல பொருந்தாது எது, ஆப்ஷன் பி, மீன் அப்படிங்கிறது தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மா எனும் சொல்லின் பொருள் டேஷ், மாடம், வானம், விலங்கு, அம்மா. இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். மாங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து என்னது, விலங்கு அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். இமெயில் என்ற சொல்லின் கலைச்சொல் என்ன? செயலி, மின்னஞ்சல், தொடுதிரை, குரல் தேடல். இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஆப்ஷன் பி. சர்ச் என்ஜின் எனும் சொல்லின் கலைச்சொல் என்ன? இடஞ்சொலி, தொடுதிரை, புலனம், தேடுபொறி. இதுக்கான ஆன்சர் சர்ச் அப்படின்னா தேடுறதுன்னு அர்த்தம். இன்ஜின் அப்படின்னா பொறின்னு போடலாம். ஏன்னா அப்ப பொறின்னு ஏன் போடுறோம், இன்ஜினியரிங் அப்படின்னும் பொழுது பொறியியல் படிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அதுல இன்ஜின் பொறி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப தேடு பொறி. ஆப்ஷன் டி. பொறுத்துக. வலஞ்சுழி, இணையம், முகநூல், புலனம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கிளாக்வைஸ், இன்டர்நெட். ஸோ இதை சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. வலஞ்சுழி அப்படின்னும் பொழுது கிளாக் வைஸ். ஸோ 3ன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான், ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக நீங்கள் ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணணும். மீதி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் உட்காந்து பொருத்தி டைமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் இங்கே தமிழில் டைமை மிச்சம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜிகே மேக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்ததும் ஆன்சர் பண்ணுற மாதிரி பழகிக்கணும். ஓகே. இருந்தாலும் நான் மீதி இருக்கக்கூடியதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். இணையம் அப்படிங்கிறத இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸ், முகம் வருதா, சாரி வாட்ஸ்அப் போட்டேனா, முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக்னு அர்த்தம். ஸோ முகம் ஃபேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புலனம்னா வாட்ஸ்அப். ஸோ 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஸோ இது நமக்கு வந்து டாபிக்ல இருக்கு. சரியா? சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக டாபிக்ல இருக்கு, சிலபஸ்ல இருக்கு, ஸோ ஸ்கூல் புக்லயும் இருக்கு. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. எழுது, பேனா, கோல், இறகு, மொழி. அதாவது இந்த இருக்கக்கூடிய இந்த ரெண்டுத்தையும் நீங்க வந்து சேர்க்கும் பொழுது புதுசா ஒரு வந்து எழுத்து, சாரி ஒரு சொல், அந்த மீனிங்கான ஒரு சொல் வந்து உருவாகணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எழுதுகோல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? எழுதுகோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் புதிய சொல். அடுத்த கொஸ்டின். பொருந்தாத இணை எது? மெய்யெழுத்து அரை மாத்திரை, குறில் எழுத்து ஒரு மாத்திரை, ஆயுத எழுத்து ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை. ஸோ வந்து எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு கொடுத்துருக்காங்க. இதுல எது பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லணும். ஓகே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை வரும் இல்லையா, குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை. ஓகே. ஸோ இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. தமிழ் மொழியின் இலக்கணம் டேஷ் வகைப்படும்? 2, 3, 4, 5. தமிழ் மொழியில இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டேஷ். பிரதிபா பாட்டில், மன்மோகன் சிங், மயில்சாமி அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா. இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை. ஆப்ஷன் சி. பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடியவர் டேஷ். பாரதிதாசன், பாரதியார், அறிவுமதி, ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் சி, அறிவுமதி. பொருந்தாத இணை. அகத்தி,
அகத்தி கீரை, நெல், தாள், கரும்பு, ஓலை, கமுகு, கூந்தல். ஸோ இதை வந்து தாவரத்தோட இந்த இலைப்பெயரோட பொருத்திருக்காங்க. இதுல பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறானது எதுன்னு அர்த்தம். ஓகேவா? பொருந்தாத இணைன்னு கேட்கலாம், பொருந்தாத சொல் கேட்கலாம், தவறானது எது என காண்கன்னு கேட்கலாம், தவறானதை கண்டுபிடின்னு கேட்கலாம், சரியானது அல்ல அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு நல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணணும், அவசரப்பட்டுறக்கூடாது. ஓகே, அகத்தி கீரை கரெக்டு, நெல் தாள் கரெக்டு. கரும்புக்கு என்ன வரும்? ஓலை வராது. ஸோ கரும்புக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கமுகு கூந்தல் வந்து கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் மாங்கிற சொல் பொருள், அந்த ஒரு எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கிறதா ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. 6வதுல லெசன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுல சில இது இங்க இருக்கு. இதுல எது பொருந்தாதது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே, விலங்கு, அறிவு, துகள், மேன்மை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, துகள் அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு வந்து மாங்கிற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா துகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இல் வரும். சரியா? நம்ம இல்ல இங்க மாத்தி உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இதுல பொருந்தாதது எது? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். பொருந்தாத சொல் அ, ட, ந, ய. இதுல பொருந்தாதது எது? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வடஞ்சுழி இளஞ்சுழி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எழுத்துக்கள் தான் இதில் கொடுத்துருக்கோம். இதில் எது பொருந்தாதுன்னு சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். இந்த ட அப்படிங்கிறது என்ன எழுத்து? வடஞ்சுழி எழுத்தா, இடஞ்சுழி எழுத்தா? இது நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேவா? உலகில் டேஷிற்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 4000த்திற்கும் மேற்பட்ட, 6000த்திற்கும் மேற்பட்ட, 1500க்கும் மேற்பட்ட, 150க்கும் மேற்பட்ட. வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள். அடுத்த கொஸ்டின். தமிழ் கும்மி பாடலின் பாடல் ஆசிரியரின் இயற்பெயர் என்ன? தமிழ் கும்மி பாடல் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல, அந்த பாடல் ஆசிரியரோட இயற்பெயர். மாணிக்கம், பெருஞ்சித்திரனார், பாவலரேறு, எதுவும் இல்லை. ஸோ வந்து அந்த தமிழ் கும்மி பாடலை பாடினது பெருஞ்சித்திரனார். கரெக்டு. ஆனா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அவரோட இயற்பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? மாணிக்கம் அப்படிங்கிறது. ஓகேவா? பாவலரேறு அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு பெயர். ஓகே, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டவுட்லாம். அடுத்தது ஆழிப்பெருக்கு எனும் சொல்லின் பொருள். கடல், கடல்கோள், உலகம், ஊழி. ஆழிப்பெருக்கு, ஆழி அப்படின்னா கடல், ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். மேதினி என்னும் சொல்லின் பொருள். இந்தியா, கடல்கோள், உள்ளத்தின் அறியாமை, உலகம். மேதினி அப்படின்ற சொல்லுக்கான பொருள். சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி எதிர்ச்சொல்லும் முக்கியம். ஓகேவா? ஆப்ஷன் டி, மேதினி அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம், நாடு, வீடு, தெரு. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஆப்ஷன் ஏ. ஓகே. விளைவு என்னும் சொல்லின் பொருள். கடல், வளர்ச்சி, சோர்வு, மக்கள் குழு. விளைவு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள். ஆப்ஷன் பி, விளைவு, வளர்ச்சி அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து கடைசி கொஸ்டின், லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் கொஸ்டின். அசதி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சோர்வு, மக்கள் குழு, வளர்ச்சி, உருவாக்கிய. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோர்வு. சேர்வுன்னு இருக்கா? சாரி, அது பிரிண்டிங் மிஸ்டேக் தான். இந்த இடத்துல சோன் போட்டுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ நம்ம 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 25 கொஸ்டின்ல நீங்க எத்தனை மார்க் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. மார்க் கம்மியா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்ல வந்து நீங்க ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? உங்களை நீங்க கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
நம்ம சேனலில் வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரணும். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் நோட்டிஃபிகேஷன் வராது. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆல்றதை கிளிக் பண்ணால் தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வரும். இல்லைன்னா சில இது வந்து வராமல் போகலாம். ஸோ அதனால இந்த லைவ் டெஸ்ட் வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலோட நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதுலேருந்து எடுத்து லைவ் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.